useful that even the layman can ஒரு புதுசா படிக்காதவங்க கூட வந்து இதுல they can come up if they have willpower and confidence and hard work. மற்றபடி இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அகிலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறீங்க. ஆமாம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பற்றியும் இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுடைய ரோல் என்னன்றது நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். என்னுடைய பேர் கணேசன் சார். நான் இந்த இன்ஸ்டியூட்டில் 10 வருடங்களுக்கு மேலாக கோர்ஸ் கோஆர்டினேட்டராக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த கோர்ஸுக்கு புதுசாக மக்கள்கிட்ட போய் இந்த ஏற்றுமதியை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்தோம். அந்த முயற்சிகளில் பேப்பர் விளம்பரம் கொடுத்து நேரடியாக ட்ரைனிங் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் பண்ணோம். நிறைய பேர் வர முடியாதவங்களை அட்ரஸ் கலெக்ட் நேரடியாக வீட்டுக்கு போய் கூட அந்த எக்ஸ்போர்ட்டை பற்றின அவேர்னஸ், எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோன்ற விஷயத்த நேரடியாக போய் கூட சொல்லி அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு செய்ய ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நிறைய ஊர்களில் பண்ணோம். வாரத்தில் 7 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் வெளியூர் ப்ரோக்ராம் வரக்கூடிய அளவுக்கு நிறைய ஊர்களில் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும் பொழுது அன்னைக்கு வந்து இருந்த விட இன்னைக்கு பல மடங்கு அதிகமான பேர் இதில் ஆர்வம் எடுத்து உள்ள வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பயிற்சி நோக்கத்தில் இப்போ நான் அந்த இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் பண்ண மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பயிற்சி பெற்று இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண விருப்பப்பட்டு உள்ள வந்தாலும் அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதான் எங்களுடைய நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அசூரன்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய. ஏன்னா அன்னைக்குள்ள நிலவரம் இன்னைக்கு நிலவரம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் படிக்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமுள்ள எங்களுடைய பயிற்சியகத்துக்கு ரொம்ப உறுதுணையா எந்தெந்த வகையில சப்போர்ட்டா இருக்க முடியுமோ எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு இசையில் மேலே ஆர்வம் இருக்கும் நான் நம்புகிறோங்க. உங்களுக்கு பிடிச்ச சினிமா இசையமைப்பாளர் பாடலாசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். இசையில் எனக்கு மிக அதிகமான ஈடுபாடு உண்டு. கர்நாடக இசை, மெல்லிசை, அதே போல் ஜாஸ், வெஸ்டர்ன் மியூசிக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் பழைய பாடல்கள், குறிப்பாக இப்போ எத்தனையோ பேர் வைரமுத்து, பா விஜய், இது மாதிரி நிறைய ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கருத்துக்களை புதிய முறையில் சொல்லி எழுதுறவங்க இருந்தாலும் கூட அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த முற்போக்கு கருத்துள்ள கருத்துக்கள் சொல்றதுல கண்ணதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதேங்கிற அந்த பா விஜய் கவிதை வந்து யாராக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு உலுக்கி ஒரு பெரிய அம்பிஷன் வரணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். இசையமைப்பாளர் யாரு? இசையமைப்பாளர் KV மகாதேவன் சொல்லலாம், MS விஸ்வநாதன் சொல்லலாம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். பழைய படங்கள் டிவியில் போட்டாக்க அதை விரும்பி பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாஜி படம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா. எம்ஜிஆர் படம் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா. கிளாசிக்கல் மியூசிக்ல உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யாரு, டான்சர் யாருன்னு சொல்லுங்களேன். இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து கிளாசிக்கல் மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பிடிச்ச சிங்கர்னா வந்து சுதா ரகுநாதன் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ ரொம்ப பிடிக்கும். ஞானத்திலே பர மோனத்திலே சோபனா ரொம்ப பிடிக்கும். அவங்க டான்ஸ் நல்லா இருக்கும்.
தஜோ தகிட ஜேம் ஜே தக ஜனோ ஜேம் கிட தக ஜேம் ஜே தக ஜனோ தஜோ தகிட ஜேம் ஜே தக ஜனோ ஜேம் கிட தக ஜேம் ஜே தக ஜனோ தஜோ தகிட கிளாசிக்கல் சிங்கிங் வந்து நித்யஸ்ரீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அவங்களோட சாங்ஸ்னால் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் கேட்போம். கான வினோதினி காமாட்சி கான வினோதினி காமாட்சி கான வினோதினி காமாட்சி. எனக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய பாட்டு வந்து நான் விரும்பி கேட்பேன். இப்போவுமே எந்த சிடி போட்டாலும் எங்கே புதுசாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து நான் விரும்பி கேட்குறது அதுதான். சந்நிகித காலே நகி நகி ரக்ஷதி துக்க கரணே நகி நகி ரக்ஷதி துக்க கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கிளாசிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய ஒரு ஃபேன் நான் சொல்லலாம். ரொம்ப விரும்பி கேட்கறது உண்டு. ஆனந்த அமிர்த கருஷி அமிர்த வர்ஷிணி ஆனந்த அமிர்த கருஷிணி அமிர்த வர்ஷிணி. நீங்க அகிலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல ஓட்டுநராக பணிபுரிகிறீங்க. ஆமாம் சார். உங்களுடைய பணியை பற்றியும் உங்களுடைய முதலாளி பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்க ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேண்டிய தேவையான இந்த உதவிகள்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் நிறையா ப்ரோக்ராம் போயிருக்கோம் வெளியூருக்குலாம். கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். நல்ல இன்ஸ்டியூட். நான் வேலை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். நான் வேலை பார்க்குறது ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். பள்ளி பருவன்றது எல்லாருக்குமே ரொம்ப இனிமையான மறக்க முடியாத பருவம். ஸோ உங்களுடைய பள்ளி பருவம், நீங்கள் எங்கே படிச்சீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடம், உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ங்கிற ஊர். அந்த ஊரில் பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாப்புல எட்வர்ட் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். சரி, அதுதான் என்னுடைய பள்ளி கல்வி படித்த இடம். உங்களுக்கு பிடிச்ச, உங்களை கவர்ந்த ஒரு ஹிஸ்டாரியன் யாருன்னு சொல்லுங்களேன். ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் சொல்ல முடியும். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா பாபர் பிடிக்கும். ஏன்னா பாபர் வந்து அவரை பின்பற்றிய அந்த அணுகிய முறைகள் அவர் வெற்றிக்கு எவ்வளவு பெரிய காரணமாக இருந்ததுங்கிறது ஹிஸ்டாரிக்கலா பார்க்கலாம். பால், பேட்மிண்டன், ஷட்டில் காக் இதெல்லாம் எனக்கு ரொம்ப விரும்புறது. நேரம் கிடைக்கிறப்போ இப்போ விளையாடுறது வந்து அந்த பால் பேட்மிண்டன்ல பிரகாஷ் பட்டுகோன் அப்படின்னு ஒரு வீரர் இருந்தாரு. இப்ப அவர் வந்து என்னை மிகவும் கவர்ந்தவர். உங்களுக்கு இதற்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா இருந்தவங்க யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? சரியான கேள்வி. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சிறு வயதிலிருந்து, குறிப்பாக கல்லூரி படிப்பில இருந்து ரோல் மாடலாக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேஸ்வரன் இருக்காரு. ரெண்டாவது, இந்த ஏற்றுமதி துறையை பொறுத்த வரைக்கும் அதானி எக்ஸ்போர்ட்னு ஒரு கம்பெனி வந்து அகமதாபாத்ல இருக்கு, குஜராத்ல. அந்த அதானுடைய ஹிஸ்டரியை படிக்கும்போது அவரை மாதிரி வரணும். வெற்றிகரமான ஒரு ஏற்றுமதியாளராகவும் வெற்றிகரமான ஒரு ஏற்றுமதி பயிற்சிக்குறாமல் இருக்கிறீங்க நீங்க. இப்போ அநேக இளைஞர்கள் இப்போ ஏற்றுமதி செய்யணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற அறிவுரை என்ன? அம்பானி சொன்ன அவர் ட்ரீம்ஸ் ஹேவ் டு பி பிக்கர் அப்படிங்கிற கருத்து உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமானது. எனிதிங் ட்ரீமபிள் இஸ் அச்சீவபிள்.
ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா முதல்ல மனசுல வந்து அதை பற்றிய சிந்தனை, ஒரு கனவு இருக்கணும். அது இருந்தால் எந்த மனிதனாலும் யாராலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமா நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்ல விரும்புறது, வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும்னு விரும்ப வேண்டாம். சொந்தமாக ஏதோ தொழிலோ வியாபாரமோ ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரணும். ஒயிட் காலர் ஜாப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. எனக்கு நானும் ஒரு ஒயிட் காலர் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்துருக்கனால இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பெறணும்னு நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் பொதிகை டிவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, வணக்கம். கடந்த 2 வாரங்களாக அகிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் என்கிற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகின்ற அகிலம் NAS ஜெயபாலன் அவருடைய அனுபவம் நமக்கு எங்கேயெல்லாம் முயற்சிகளை விதைக்க நாம் தயாராக இருக்கிறோமோ அங்கேயெல்லாம் சாதனைகள் முளைக்க தயாராக இருக்கின்றன என்று புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.